அவங்க பிரேயரோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிப்போம். நேரம் நிமிந்து உட்காருவோம். முதுகு தண்டு கழுத்து தலைமுறை நேர்பட்டு கட்டுட்டு உச்சந்தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவன். தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே தெய்வ சக்திகளே, மகான்களே மகரிஷிகளே, ஞானிகளே சித்தர்களே, தேவர்களே தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகளை வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புரோமதியில கைகளை வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகளை வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட உங்க பிளஸிங்ஸ் அப்படின்னு முடித்துட்டேன். உள்ளங்கைகளை மெதுவா உரத்து உள்ளங்கைகளை கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வகைகள் வந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புண்ணியோடு கண்கள் திறந்து உள்ளங்கைகளுக்கு வாழ்க உண்டர். வாழ்க உண்டர். பஞ்சபூத இன்னர் அலைன்மெண்ட் இந்த பயிற்சி வகுப்போட ஃபைனல் டே கிளாஸ் சொல்லலாம். இன்னைக்கு பஞ்சபூதம் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சிட்டோம், மரம் செடி கொடி மழை வெயில சூரியன், அப்புறம் நிலம் இருக்கு, பூமி இருக்கு, ஆகாயம் காற்று இல்ல வெளியில இருக்கு, ஏதோ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதற்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆனா எந்த அளவுக்குன்னு பெருசா ஓகே இருக்கு அப்படின்ற மாதிரிதான் இருந்துட்டு இருந்தோம். பட் இந்த பஞ்சபூத இன்னர் அலைன்மெண்ட்ல இந்த பயிற்சி வகுப்புல நம்ம பஞ்சபூதத்துக்கும் நமக்கு இவ்வளவு சம்பந்தம் இருக்கா, வாழ்க்கைக்கும் பஞ்சபூதத்துக்கும் இவ்வளவு சம்பந்தம் இருக்கா, நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் பஞ்சபூதத்துக்கும் இவ்வளவு சம்பந்தம் இருக்கா, நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, பஞ்சபூதங்கள் பேலன்ஸா இருந்தா என்ன நடக்கும், பஞ்சபூதங்கள் இம்பேலன்ஸா இருந்தா என்ன நடக்கும், பஞ்சபூதங்கள் அதிகமா இருந்தா என்ன நடக்கும், ஒரு பூதமும் இன்னொரு பூதம் கம்மியா இருந்தா என்ன நடக்கும், ஒவ்வொரு பூதம் கம்மியா இருந்தா என்ன நடக்கும். சோ இதெல்லாமே நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். பஞ்சபூதத்துக்கும் மனசுக்கும் பஞ்சபூதத்துக்கும் எமோஷனல் ஃபீலிங்க்கும் பஞ்சபூதத்துக்கும் அறிவுக்கும் என்னெல்லாம் கனெக்டிவிட்டி இருக்கு. சரி, இதெல்லாம் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஹார்மோன்ஸ் கூட என்ன சம்பந்தம் இருக்கு, சக்ராஸ் கூட என்ன சம்பந்தம் இருக்கு. இப்ப நம்ம மூச்சு காத்து எடுக்கிறோம் பாருங்க, மூச்சு காத்து மூச்சு காற்றுன்னு சொல்றோம். சரிங்களா? இந்த காத்துக்குள்ள பிராணசக்தி இருக்கு, இந்த காத்துக்குள்ள பஞ்சபூத சக்தி இருக்கு, எல்லா சக்தியும் இருக்கு. இப்ப மூச்சு காற்றுன்றது இந்த காற்றுக்குள்ள எல்லாமே இருக்குது. அதை நம்ம உள்ள எடுக்கிறோம். நம்ம நார்மலா நினைச்சுக்கிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டா, காற்றை உள்ள சுவாசம் பண்றோம். உள்ளுக்குள்ள நமக்கு இந்த காத்துல இருக்கக்கூடிய என்னெல்லாம் சக்தி தேவையோ அந்த சக்தியெல்லாம் உடம்பு எடுத்துக்கிட்டு நம்ம நினைக்கிறோம் கார்பன் டை ஆக்சைடு காத்து மூச்சு காத்து வழியா வெளில வருதுன்னு நினைக்கிறோம். கார்பன் டை ஆக்சைடு கிடையாதுங்க, காத்துதான் வெளில வருது. மறுபடியும் காத்துதான் உள்ள போகுது, காத்துதான் உள்ள வெளில வருது. ஆனா காத்துல இருக்கக்கூடிய இப்ப எப்படி சொல்லணும்னு கேட்டா, இப்ப ஒரு கரும்பு எடுத்துக்கோங்களேன். கரும்பு இருக்கு, அதுக்குள்ள ஜூஸ் இருக்கு. கரும்பை நம்ம ஜூஸ் புழிகிறோம், இந்த மிஷின்ல போடுறோம். சரிங்களா? அந்த மிஷின்ல போட்டு ஜூஸ் புழியறதுக்கு அந்த மிஷின்ல போடுறோம்.
அந்த மிஷின்ல போட்டுட்டு சக்கை வெளில வருது, ஜூஸ் தனியா வருது. இப்ப சக்கையை வெளில போட்டுருவோம், ஜூஸை மட்டும் எடுத்து யூஸ் பண்றோம். அதே மாதிரிதான் உடம்புக்கு காற்றுல காற்று உள்ள போது அந்த காத்துல இருக்கக்கூடிய நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி எல்லாமே கிரகித்துக் கொள்கிறது உடம்பு. அந்த காத்துல இருக்கக்கூடிய பிராணசக்தி, காத்துல இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்தி, காத்துல இருக்கக்கூடிய உயிர் சக்தி எல்லாத்தையும் உடம்பு கிரகித்துக் கொள்கிறது. கிரகித்து கொண்டு மிச்சம் இருக்கக்கூடிய காத்தை வெளில அனுப்புது. மிச்சம் என்ன காத்து இருக்கோ அதை வெளில அனுப்புது. அதாவது உடம்பு கிரகித்து கொள்ள முடியாத சில தன்மை உள்ள ஒரு விஷயங்கள், அப்புறம் உடம்புக்கு தேவையில்லாத விஷயங்கள். ஏற்கனவே உடம்புல அதை கிரகித்து அந்த கேஸ் ஒரு செல்லுக்கும், அதாவது இது இருக்கும்ல, தேவையில்லாத காற்று கழிவுகள் இருக்கும்ல, அதெல்லாமே சேர்த்து வெளில வருகிறது. ஸோ இது கார்பன் டை ஆக்சைடுன்னு கேட்டா, இந்த பெட்ரோல் வண்டி இதெல்லாம் டீசல் வண்டி எல்லாம் இருக்கு பாருங்க, அதுல இருந்து வரதான் கார்பன் டை ஆக்சைடு தவிர நம்ம கிட்ட இருந்து வெளியில வர்றது கார்பன் டை ஆக்சைடு கிடையாது. சரி, அப்ப இந்த காற்றுல இப்ப ஏற்கனவே நவகிரகங்கள் பத்தி நமக்கு தெரியும், நம்ம சரம்ல படிச்சிருப்போம். ஒரு கிரகத்துக்கும் இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமைங்க? புதனா வியாழனா? வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அப்படின்னா குருவோட சக்தி நம்ம ரிசீவ் பண்ணலாம். எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டா குருவோட சக்தி ரிசீவ் பண்ணலாம். சரி, ஓகே. ஆனா நம்ம உள்ளுக்குள்ள ஒருத்தரை உட்காந்து ரிசீவ் பண்றாரு பாத்தீங்களா? யாரோ ஒருத்தர் இப்படி கற்பனை பண்ணி பாருங்க, உள்ளுக்குள்ள ஒருத்தர் உட்காந்து இருக்காரு, குருவோட சக்தி எனர்ஜி கிடைக்குது, குரு கிரகத்துல இருந்து எனர்ஜி கிடைக்குது, இவரு ரிசீவ் பண்ணிக்கிறார். இவரு ப்ராப்பரா ரிசீவ் பண்ணா மட்டும்தான் அந்த சக்தி நமக்கு முழுமையா சேரும். கரெக்ட் தானே? இவர் ப்ராப்பரா ரிசீவ் பண்ணாதான் முழுமையா சக்தி சேரும். இப்ப ரிசீவர் சரியில்லை அப்படின்னா எவ்வளவுதான் சக்தி கொடுத்தாலும் ரிசீவர் சரியில்லைன்னா ரிசீவ் பண்ணதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதீங்க. இப்ப நம்ம சரி பண்ண வேண்டியது குருவோட கிரகத்தோட சக்தியவா இல்ல நம்ம கிட்ட இருக்க ரிசீவரான்னு கேட்டா நம்ம கிட்ட ரிசீவரை சரி பண்ணணும். அதற்கு தான் பரிகாரமா கோயில் போயிட்டு வர்றது, அன்னதானம் கொடுக்கறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்றோம். அது எப்படி அங்க கோயில் போயிட்டு வந்தா அன்னதானம் கொடுத்தா யாருக்கோ ஒருத்தருக்கு இல்ல நம்ம எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டா எப்படின்னு உள்ளுக்குள்ள இருக்கிறது சரியாவான்னு கேட்டா எல்லாத்துக்கும் ஒரு சயின்ஸ் தேடிட்டு இருக்கோம். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ப்ரூஃப் தேடிட்டு இருக்கோம். அது எப்படி சரியாவார்? சரியாயிட்டு தான் இருக்கார். அப்ப நமக்குள்ள இருக்கிறவர் சரி பண்ணணும். அப்ப யாரை சரி பண்ணிக்கிறது? நம்மளதான் சரி பண்ணணும் முதல்ல. இப்ப நம்ம உடம்புல பஞ்சபூத சக்திகள் இம்பேலன்ஸா இருக்கிறதுக்கு பல காரணங்கள். உணவு முறை காரணமா இருக்கு, உணர்வு நிலை காரணமா இருக்கு, மனசு, எமோஷன், ஃபீலிங்ஸ், சுற்று வட்டாரம், நம்ம என்ன டைப் ஆஃப் கலர்ஸ் யூஸ் பண்றோம், என்ன ரூம்குள்ள இருக்கோம், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அவ்வளோ இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிறவரை நம்ம சரி பண்ணா மட்டும்தான் அந்த பஞ்சபூதம் நமக்குள்ள முழுமை அடைவாங்க. முழுமை அடையாம எதுவுமே பண்ண முடியாது. சரி, இப்ப காத்துல பஞ்சபூதம் இருக்கு, நீங்களும் உட்கார்ந்து இருக்கீங்க, நானும் உட்கார்ந்து இருக்கேன், எல்லாரும் உட்கார்ந்து இருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட 11 பேரும் உட்கார்ந்து இருக்கோம். ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மூச்சு காத்து தான் வருது. ஒருத்தருக்கு குளிருது, ஒருத்தருக்கு நார்மலா இருக்கு, ஒருத்தருக்கு சூடா இருக்குன்னா அவங்களோட தன்மையை பொறுத்து மாறுது. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரிசீவர், பஞ்சபூத தன்மை கொண்ட பஞ்சபூதத்தை ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மை இருக்காருல்ல ஒருத்தர், அந்த ரிசீவர், காத்துல இருந்து பிராணசக்தி எடுத்துக்கூடிய அந்த ரிசீவர், காத்துல இருந்து வேற என்னென்ன சக்தி உடம்புக்கு தேவை அதாவது எடுத்துக்கூடிய அந்த ரிசீவர், உயிர் சக்தி எடுத்துக்கூடிய ரிசீவர், அவரு சரியா இருந்தா மட்டும்தான் நமக்கு எல்லாமே சரியாக இருக்கும். சரி, இப்ப அவர் எப்படி சரி பண்றது? அவர் சரியில்லைன்றதுனாலதான் நமக்கு இம்பேலன்ஸ் ஆகுது. ஒண்ணு சரியா ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறாரு, இல்லைன்னா ரிசீவ் பண்ணதை சேவ் பண்ணி வச்சுக்க மாட்டேங்கிறாரு, இல்லைன்னா ரிசீவ் பண்ண தூக்கி அனுப்பிச்சு விட்டுறாரு, எனக்கு தேவையில்லை நீ போன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. அதாவது ப்ராப்பரா செலவு பண்ண தெரியல. சோ அவர் சரி பண்ணணும். நம்ம உடம்புக்கு 100 கிராம் காற்று சக்தி தேவை, அந்த 100 கிராம் ரிசீவ் பண்ணி 100 கிராம் எப்படி கொடுக்கணுமோ கொடு. இல்லப்பா அவர் என்ன சொல்றாரு, கோச்சிக்கிட்டு 50 கிராம் தான் ரிசீவ் பண்றாரு. அப்ப அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகிறது.
இது உடம்புல மட்டும் இல்ல, மனசு, உடம்பு, எமோஷனல் எல்லாத்துக்குமே. இன்ஃபேக்ட் இதுவும் பொருளாதாரத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்காங்க. மனசு நிம்மதியா இருந்ததுன்னா புதுசா ஐடியா கிடைக்கும். அப்பதானே தெளிவா நம்ம எல்லா வேலையும் செய்ய முடியும். அதை விட்டுட்டு இந்த மாதிரிதான் இருக்கிறோம் நம்ம. சரி, அப்ப என்ன பண்ணலாம்னு கேட்டா இதை சரி பண்ணணும். அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய ரிசீவரை சரி பண்ணா பஞ்சபூதங்கள் நம்ம கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. எல்லா இடத்துல இருந்தும் நமக்கு பஞ்சபூதங்கள் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. நம்ம அதை ரிசீவ் பண்றோமா இல்லையா, அதுதான். ப்ராப்பரா ரிசீவ் பண்றோமா? எஸ். ப்ராப்பரா ரிசீவ் பண்ணா ஓகே, ரிசீவ் பண்ணலன்னா கிடைக்கும், அவ்வளவுதான். சரி, இப்ப சரி பண்ண வேண்டியவர் சரி பண்ணணும். இதுல இன்னொரு விஷயம் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, பஞ்சபூதங்களுக்கு குறியீடுகள் இருக்கு. பஞ்சபூதங்களுக்கு என்னங்க குறியீடுன்னு கேக்குறீங்களா? சரி, இப்படி நோட் பண்ணிக்கலாமா? ஒரு பூதத்துக்கும் என்னென்ன குறியீடுன்னு. எஸ். சரி, இப்ப பஞ்சபூதங்கள்ல ஃபர்ஸ்ட் நிலம் எடுத்துப்போம். நிலம்கான சிம்பல் ஸ்கொயர். அப்படியே ஒரு சதுரம் வரைஞ்சுக்கோங்க. நீர், நீருக்கான குறியீடு பிறைச்சந்திரன். நீருக்கு பிறைச்சந்திரன். நெருப்பு, நெருப்புக்கான குறியீடு ட்ரையாங்கிள், முக்கோணம். அடுத்தது காற்று. காற்றுக்கான குறியீடு அருங்கோணம், ட்ரையாங்கிள் பிளஸ் இன்வெர்டட் ட்ரையாங்கிள். ஆகாயம், ஆகாயம்கான குறியீடு வட்டம். ஓகேங்களா? சரி, அடுத்தது நிலம், நிலம்கான கலர் சிகப்பு கலர். நீருக்கான கலர்
நீருக்கான கலர் எதுங்க? ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோமே. நீருக்கான கலர் எது? நீலம் ஐயா. நீல கலரா? ஓகே. ஓகே, நீருக்கான கலர் வந்து ஆரஞ்சு கலர். நெருப்புக்கான கலர் வந்து எல்லோ கலர். காற்றுக்கான கலர் வந்து கிரீன் கலர். ஆகாயம்கான கலர் வந்து ப்ளூ கலர். இப்ப நம்ம ஷேப் எழுதிட்டோம், அதாவது குறியீடு எழுதிட்டோம், கலர் நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, அடுத்தது முத்திரைகள். நிலம்கான முத்திரை வந்து மண் முத்திரை, அதாவது மோதிர விரல் நுனியையும் கட்டை விரல் நுனியையும் சேர்த்து வைக்கிறது, ரெண்டு விரலையுமே. மோதிர விரல் நுனியையும் கட்டை விரல் நுனியையும் சேர்த்து வைப்போம். நீருக்கு சுண்டு விரல் நுனியையும் கட்டை விரல் நுனியையும் சேர்த்து வைக்கிறோம். நெருப்புக்கு கை தம்ஸ் அப் மாதிரி வைக்கிறோம். தம்ஸ் அப், எல்லா விரலும் க்ளோஸ் பண்ணி தம்ஸ் அப், கட்டை விரல ஸ்ட்ரெயிட்டா வைக்கிறோம். காற்றுக்கு ஆள்காட்டி விரல் நுனியையும் கட்டை விரல் நுனியையும் சேர்த்து வைக்கிறோம். ஆகாயனுக்கு நடுவிரல் நுனியும் கட்டை விரல் நுனியும் சேர்த்து வைக்கிறோம். இப்ப குறியீடு தெரியும், சிம்பிள் தெரியும், ஒரு பஞ்சபூதத்துக்கான முத்திரை தெரியும், கலர் தெரியும். இத வச்சு நம்ம சார் நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொன்னீங்க. நிலம் சார்? நிலம்க்கு எது முத்திரை கேக்குறீங்களா? ஓகே, மோதிர விரல் நுனியும் கட்டை விரல் நுனியும் சேர்த்து வைக்கிறோம் மேடம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இந்த குறியீடு, அதாவது சிம்பிள்ஸ், அந்த கலர், அந்த முத்திரையை வச்சு தியானம் செய்ய போகிறோம். சரி, தியானம் செய்யறதால என்ன நடக்கும்? நம்ம உடம்புல பஞ்சபூதங்கள் பேலன்ஸ் ஆவாங்க. எப்படி பேலன்ஸ் ஆவாங்க அப்படின்னா, முதல்ல நம்ம உடம்புக்குள்ள ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காருல, பஞ்சபூதங்கள் ரிசீவ் பண்றதுக்கு ஒரு பூதத்தை இப்படி கற்பனை பண்ணுங்க, ஒரு பூதத்தோட சக்தியும் ரிசீவ் பண்றதுக்கு ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்து இருக்காங்க உள்ளுக்குள்ள. யாரோ ஒருத்தர் சரியில்லை அப்படின்னா மத்தவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம அவர் அந்த சக்தி முழுசா ரிசீவ் பண்ணவும் மாட்டாரு. இப்ப முதல்ல நமக்குள்ள இருக்கிறவரை சரி பண்ண போகிறோம். ஏன்னா பிரபஞ்சத்துல, இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் பஞ்சபூதங்கள் தெளிவா கிடைச்சிக்கிட்டு இருக்காங்க. 5 பஞ்சபூதம் கிடைச்சிக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே கிடைச்சிட்டு தான் இருக்காங்க.
நம்மளால ரிசீவ் பண்ண முடியல. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தன்மை கம்மியா இருக்கு. அதுக்கு பல காரணங்கள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஃபுட்டு, எமோஷன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கோம், தெரிஞ்சிட்டு இருக்கோம். சரி, அது எது வேணாலும் இருந்துட்டு போடும் ரீசன். அது எதனால சரியில்லைன்றத ரீசன் எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இப்ப நம்ம அதையும் சரி பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம என்ன ரீசன், இப்ப ஜங்க் ஃபுட் அதிகமா சாப்பிட்டுட்டு இருந்தா நிலமும் ஸ்பாயில் ஆவாரு, நீரும் ஸ்பாயில் ஆவாரு. அதையும் ஸ்டாப் பண்ணதான் போறோம். அதாவது அது என்ன ரீசனோ அதுவும் சரி பண்ணாதான் இது கம்ப்ளீட் ஆகும். இருந்தாலும் முதல்ல இவரை சரி பண்றதுக்கான வழியை பார்ப்போம். சரிங்களா? அப்ப இவர் சரியாயிட்டாரு அப்படின்னா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை சூப்பரா ரிசீவ் பண்ணுவாங்க. அப்ப உடம்புல பஞ்சபூதம் பேலன்ஸ் ஆகும்போது எல்லாமே சரியாகும். உடல், மனம், ஆன்மா, அப்புறம் வேற என்னெல்லாம் இருக்கோ, உயிர் சக்தி, வேற என்னெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அவ்வளவும் சரியாகும். எமோஷன், ப்ரொமோஷன் எல்லாமே சரியாகும். சரிங்களா? வாங்க நேரம் நிமிந்து உட்காந்துப்போம். முதுகு தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். ஆஸ் யூஷுவல் அமைதியா கண்ண மூடி உட்காந்து ஆழ்ந்த உள்மூச்சு எடுக்கிறோம். இப்ப அந்த மூச்சு எடுக்கும் போது உள்ளுக்குள்ள மூச்சு காத்து போகுது பாத்தீங்களா? இப்ப உள்ளுக்குள்ள 5 பேர் உட்கார்ந்து இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு 5 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. இந்த 5 பேர்ல யார் முழுமையா ஒர்க் ஆகுறாங்கன்னு அப்படியே உணர்ந்து பாருங்க. உள்ளுக்குள்ள மூச்சு காத்து போகும்போது அந்த மூச்சு காத்துல இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு நிலத்தோட தன்மை இருக்கு, மூச்சு காத்துல நீரோட தன்மை இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்படியே உள்ளுக்குள்ள 5 பேர் உட்கார்ந்து இருக்காங்க வரிசையா. இந்த காத்து உள்ள போகுது. உள்ள போனோன்னே அந்த பைப் வழியா நிலம்கான அப்படியே சக்தி அங்க போகுது, நீருக்கான சக்தி போகுது, காற்றுக்கான சக்தி போகுது, ஆகாயத்துக்கான சக்தி போகுது, நெருப்புக்கான சக்தி போகுது, எல்லாமே போகுது. அவங்க ரிசீவ் பண்ணிக்கிறாங்களா? யாரே ரிசீவ் பண்றாங்க, யாரே ரிசீவ் பண்ணல அப்படியே பாருங்க. உள்ளுக்குள்ள வயிறுக்குள்ள 5 பேர் ஒரு குட்டி குட்டியா உட்காந்து இருக்காங்க. ஒரு மெஷின் மாதிரி வச்சு உங்களுக்கு எப்படி கற்பனை வருதோ அப்படி வச்சுக்கோங்க. இமேஜினேஷன். காத்துல இருந்து அப்படியே பிரியுறாங்க. பிரிஞ்சு போகும்போது யாருக்கு அந்த முழுமையான சக்தி போய் சேருது, இல்ல யார் சரியா ரிசீவ் பண்ண மாட்டேன்றாங்க, விளையாட்டுல அப்படியே நீ வந்தாவா வரலன்னா பொண்ணு ஜாலியா விளையாட்டு சுத்திட்டு இருக்குன்னு சொல்லி யாராவது சுத்திட்டு இருக்காங்களா? எந்த பஞ்சபூதத்தை ரிசீவ் பண்ணக்கூடியவர் அங்க ரிசீவ் பண்ணாம இருக்காங்க, முழுமையா போய் சேர மாட்டாங்குது. உள்ளுக்குள்ள மூச்சு காத்து எடுக்கிறோம். மெதுவா ரிலாக்ஸா மூச்சு காத்து எடுக்கிறோம். அதுல அப்படியே கவனிக்கிறோம். சரி, இப்ப அதுல எந்த பஞ்சபூதத்தோட ரிசீவ் பண்ணக்கூடிய சரியில்லைன்னு இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப நம்ம எல்லாருக்குமே சரி பண்ண போகிறோம். இப்ப இயற்கையான உள்மூச்சு வெளிமூச்சை கவனிக்கிறோம். நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஒரு சதுரம் சிம்பிள் இருக்காங்க. இப்ப நிலம் எனர்ஜி ரிசீவ் பண்ண போகிறோம். ஒரு சதுரமா சிம்பிள் ஒண்ணு இருக்காங்க. நம்ம அந்த சதுரத்துக்கு நடுவில் உட்கார்ந்து இருப்போம். அப்படியே விஷுவல் பண்ணுங்க. நம்மளை சுத்தி ஒரு சதுரம் இருக்காங்க. சதுரத்துக்கு நடுவில் உட்கார்ந்து இருப்போம். ஒரு அழகான இளம் சிகப்பு கலர். நம்ம இருக்கிற ரூம் ஃபுல்லா இளம் சிகப்பு கலர் இருக்காங்க. கண்ண முடியாத உட்கார்ந்து இருக்கோம். இப்ப நம்ம இருக்கிற ரூம் ஃபுல்லா அழகான இளம் சிகப்பு கலர். இப்ப கையில முத்திரை, மோதிர விரல் நுனியையும் கட்டை விரல் நுனியையும் சேர்த்து வச்சு மற்ற விரல் ஓப்பன்ல வச்சிருப்போம். ஒரு அழகான இளம் சிகப்பு கலர்
நமக்குள்ள அப்படியே வந்து சேர்றாங்க. இந்த நிலமுத்திரை கையில வச்சிருக்கோம். ஸ்கொயர் சதுரத்துக்கு நடுவில் நம்ம உட்கார்ந்து இருக்கோம். நிலம் சக்தி, நில தத்துவம் கொண்ட சக்தி உள்ளுக்குள்ள இருக்கிறவரை சரியாகிறாரு. ப்ராப்பரா ஒர்க் ஆகுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது நடக்குது உள்ளுக்குள்ள, அதை அப்படியே கவனிக்கிறோம். நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நிலம் சக்தியை ரிசீவ் பண்ணக்கூடியவர். இந்த சிம்பல், இந்த முத்திரை, இந்த கலர் வந்து அவர் சரி பண்றாங்க. சரியாகிறத கவனிக்கிறோம். அவர் இப்ப சரியா ஒர்க் ஆகுறாரு. மூச்சு காத்து வழியாகவும் சக்கரங்கள் மூலியமாகவும் நமக்கு உணவுகள் மூலியமாகவும் எப்படி உடம்புக்குள்ள நிலம் சக்தி உள்ளுக்குள்ள போய் சேர்ந்தாலும் அவர் ப்ராப்பரா அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணிக்கிறாரு. சரியான முறையில நமது உடல் நிலம் சக்தியை கிரகித்துக் கொள்கிறார்கள். இப்ப நமக்குள்ள நிலம் சக்தி முழுமையடைவதை கவனிப்போம். நமது உடல் முழுவதும் நிலம் சக்தி ப்ராப்பரா இருக்காங்க. சரியான முறையில இயங்குறாங்க. எங்கெங்க எந்தெந்த நிலம் சக்தி எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு கரெக்டா இருக்காங்க. நமக்குள்ள இருக்கக்கூடிய நிலம் சக்தி ரிசீவ் பண்ணக்கூடியவர் சரியாக ஒர்க் ஆகுறாரு. அவர் சரியான முறையில எனர்ஜி ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு.
சார் சார் ஆக்சுவலாக இந்த வாரம் வந்து சாட்டர்டே வந்து எனக்கு கிளாஸ் இல்லை சார். ஸோ அதெல்லாம் அவங்க ஊருக்கு வந்துட்டு வரட்டும். நம்ம லேட்டராக நான் உங்களுக்கு டேட் கன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். ரொம்ப தேங்க்ஃபுல் இன்னும் வெயிட் பண்ணுறதுக்கு. வாழ்க. வாழ்க மேடம். மேடம் ஆக்சுவலாக இந்த வாரம் சாட்டர்டே ரேக்கி கிளாஸ் வெளியே இருந்தோம். அது இப்போ ஆக்சுவலாக போஸ்ட்போன் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் ஊருக்கு போயிட்டு வந்துடுங்க. நான் அதுக்கப்புறம் எப்போன்றது சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். வாழ்க. இப்போ நம்ம உடல் முழுவதும் நமது மனம் நம்ம எங்கெல்லாம் அந்த நிலம் சக்தி தேவைப்படுகிறது முழுமை அடைந்து விட்டார்கள். அடுத்தது நீர் சக்தியை ரிசீவ் பண்றவர். நம்ம உடம்புக்குள்ள நீர் சக்தியை ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மை இப்ப எல்லாமே சரியாகிறாங்க. நம்ம ஒரு பிறை சந்திரன் சொல்லுவாங்கல்ல, அந்த பிறை அந்த சிம்பிளுக்கு நடுவில் உட்கார்ந்து இருப்போம். அந்த சிம்பிள் நல்லா பெருசா இருக்காங்க. பிறை சிம்பிளுக்கு நடுவில் நம்ம உட்கார்ந்து இருப்போம். ஒரு அழகான ஆரஞ்சு கலர் நம்மளை சுத்தியும் நம்ம இருக்கிற ஒரு அறை ரூம் முழுவதும் இருக்கிறாங்க. சுண்டு விரல் நுனியையும் கட்டை விரல் நுனியையும் சேர்த்து வச்சிருக்கிறோம். மற்ற விரல்கள்லாம் ஓப்பன்ல இருக்கு. அமைதியா கண்ண மூடி உட்காந்து நமக்குள்ள இருக்கிறவரை நீர் சக்தியை ரிசீவ் பண்ணக்கூடியவரை சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவரே சரியாகிட்டு இருக்காரு. இப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய நீர் சக்தியை ரிசீவ் பண்ணக்கூடிய சரியான முறையில நம்ம மூச்சு காத்து வழியாகவும் ஸ்கின் வழியாகவும் எந்த பக்கம்லாம் நமக்கு நீர் சக்தி கிடைக்குதோ சக்கரங்கள் வழியாக எல்லா விதத்துல இருந்தும் சரியான முறையில நீர் சக்தியை ரிசீவ் பண்றாரு. நம்ம உடல் முழுவதும் நமது எனர்ஜி நிலை சக்தி நிலையில் முழுவதும் மனம் முழுவதும் நீர் சக்தி சரியா இயங்குறாங்க. சரியா ரிசீவ் பண்றாரு. பேலன்ஸா இருக்காங்க. நம்ம உடல் முழுவதும் நீர் சக்தி பேலன்ஸா இருக்கிறது உணர்கிறோம்.
இப்ப நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நீர் சக்தி நமக்கு முழுமையா கிடைச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது நெருப்பு சக்தி. ஒரு முக்கோணம் ட்ரையாங்கிள் போட்டு அதுக்கு நடுவில் நாம் அமர்ந்து இருக்கிறோம். ட்ரையாங்கிளுக்கு நடுவில் இருக்கிறோம். கையில தம்ஸ் அப் வச்சுக்கிறோம். மற்ற 4 வேலையும் க்ளோஸ் பண்ணிட்டு கட்டாரில் மட்டும் ஸ்ட்ரெயிட்டா வச்சு தம்ஸ் அப் வச்சுக்கிறோம். ஒரு அழகான எல்லோ கலர், இளம் எல்லோ கலர் நம்ம இருக்கிற ரூம் முழுவதும் இருக்கிறாங்க. நமக்குள்ள இருக்கக்கூடிய நெருப்பு சக்தியை ரிசீவ் பண்ணக்கூடியவர் ரிப்பேர் ஆகிற சரியாகிறார். இப்ப நமக்குள்ள இருக்கிறவ நமக்கு தேவையான இந்த வாழ்க்கைக்கு தேவையான நெருப்பு சக்தியை எப்பயுமே சரியான முறையில் ரிசீவ் பண்ணி எப்பயுமே பேலன்ஸா வச்சிருக்காரு. நம்ம உடம்புல நெருப்பு சக்தி பேலன்ஸா வச்சிருக்காரு. கூப்பிடல, நீ லைன்ல ஏறு. மியூட் போட்டுக்கிறேன், நீ லைன்ல ஏறு. சரி, நீ என்ன பண்ண, நீ தூங்கி ஏஞ்சிட்டு என்ன கால் பண்ண.
சரி, தூங்கி எழுந்துட்டு கால் பண்ணு. ஓகே, பை. இப்ப நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிலம் சக்தி, நீர் சக்தி, நெருப்பு சக்தி எல்லாமே முழுமையா கிடைச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது காற்று சக்தி. அருங்கோணத்துக்கு நம்ம நடுவுல நம்ம உட்கார்ந்து இருப்போம். ஒரு அருங்கோணம் வரைஞ்சி அதற்கு நடுவுல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். நம்மளை சுத்தி அழகான நம்ம இருக்கிற இடத்துல இளம் பச்சை கலர், ஒரு அழகான பச்சை கலர் ஃபுல்லா நிரம்பி இருக்காங்க. ஆள்காட்டி விரல் நுனியையும் மோதிர விரல் நுனியையும் சேர்த்து வச்சு மற்ற விரல்கள் ஓப்பன்ல வச்சிருக்கிறோம். இவங்க எல்லாம் சேர்ந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய காற்று சக்தியை ரிசீவ் பண்ணக்கூடியவரை சரி பண்றாங்க. இப்ப நமக்குள்ள இருக்கிற காற்று சக்தியை ரிசீவ் பண்ணக்கூடியவர் சரியாக இயங்குகிறார். நமக்கு மூச்சு காத்து வழியாகவும் எந்தெந்த விதத்தில் நமக்கு காற்று சக்தி கிடைக்குதோ அவ்வளவு காற்று சக்தியையும் முழுமையா ரிசீவ் பண்றதுக்கு அவர் தயாராகி இப்ப ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்கார். நம்ம உடம்புல காற்று சக்தி பேலன்ஸா இருக்காங்க இப்ப.
இப்ப நம்ம வாழ்க்கைக்கு தேவையான காற்று சக்தி நம்ம உடல் முழுவதும் சரியா இருக்காங்க. இப்ப சரியான முறையில் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. முழுமையா கிடைச்சிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு தேவையான நிலம், நீர், காற்று, நெருப்பு சக்தி எல்லாமே உடம்புல சமநிலையை இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாயத்தன்மையை ரிசீவ் பண்ணக்கூடியவரை இப்ப சரி பண்றோம். ரவுண்டு, ஒரு அழகான சர்க்கிள் ரவுண்டுக்குள்ள நம்ம நடுவுல இருக்கிறோம். நம்மளை சுற்றி ஒரு அழகான நீல கலர், அழகான ப்ளூ கலர் இருக்காங்க. நடுவரல் நுனியையும் கட்டை விரல் நுனியையும் சேர்த்து வச்சுக்கிறோம். மற்ற விரல்கள்லாம் ஓபன்ல இருக்காங்க. இப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாயத்தன்மை ரிசீவ் பண்ணக்கூடியவர் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்.
நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஆகாய சக்தி நமக்கு முழுமையா கிடைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் வாழ்க்கைக்கும் தேவையான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களும் ரிசீவ் பண்ணக்கூடிய நமக்குள்ள இருக்கிறவர் எல்லாமே சரியா ஒர்க் ஆகுறாங்க. பிரபஞ்சத்திலிருந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சக்திகளை முழுமையா கிரகித்து கொண்டு எல்லாமே சரியா இருக்காங்க. இப்ப நம்ம உடம்பு, மனசு, சக்தி பாடி, எனர்ஜி பாடி ஃபுல்லா பஞ்சபூதங்கள் பேலன்ஸா இருக்கிறத உணர்ந்து பார்க்கிறோம். கை விரல்கள் மெதுவாக அசைத்துக் கொள்வோம். கால் விரல்கள் மெதுவாக அசைத்துக் கொள்வோம். உள்ளங்கைகள் மெதுவாக உரசி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்ட கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகுறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேர கைகள் கொண்டது மகிழ்ச்சியான ஆனந்த புன்னங்களோடு கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்க்கிறோம். We are completely balanced. பஞ்சபூதங்கள் நமக்குள்ள முழுமையா இருக்காங்க. இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்கு? ஆழ்ந்த தூக்கத்துக்கு போன மாதிரி இருக்கு சார். இப்ப ஆழ தூக்கத்துக்குள்ள போன மாதிரி இருக்கு. ஓகே, ஐயா ஒரு கம்ப்ளீட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னங்க சார்? கம்ப்ளீட்டா இருக்கிற மாதிரி இருக்கு, முழுமையா இருக்கிற மாதிரி இருக்கு. கம்ப்ளீட்டா முழுமையா? ஓகே, சூப்பர், ஒரு காம்னஸ் ஃபீல் கிடைச்சது குருஜி. சூப்பர் மேடம். ஒரு காம்னஸ், சூப்பர். நல்லது. அப்ப தினமும் ஒரு 10 நிமிஷமாவது உட்காந்து நமக்குள்ள இருக்கிறவரை சரி பண்ணி, ஏன்னா வெளியில பிரபஞ்சத்துல நமக்கு எல்லாமே கரெக்டா கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இது சரியில்லாத அன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறவர் தான். நமக்குள்ள இருக்கிறவர் சரி பண்ணி பிரபஞ்சத்துல இருந்து கிடைக்கக்கூடிய காற்று வழியாகவும், நீர் வழியாகவும், உணவு வழியாகவும் எல்லாத்துலயும் கிடைக்கிறாங்க. சக்கராஸ் வழியா கிடைக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்களை பேலன்ஸ் சரியா ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருந்தாலே தினமும் ஒரு 10 நிமிஷம் போகும். செஞ்சுக்கிட்டு இருந்தாலே எப்பயுமே பேலன்ஸா இருப்பாங்க. அப்ப நம்ம உடல், மனம், ஆன்மான்னு சொல்லக்கூடிய வேற என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே சரியாக இயங்க ஆரம்பிப்பாங்க. முழுமை அடையும் எல்லாமே. சரிங்களா? சப்போஸ் வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க.
சார் சொல்லுங்க மேடம். வேலை வளர்ந்தாங்க சார். சார் அந்தந்த அந்த பஞ்சபூதத்துக்கு அந்த ஷேப் சொல்றீங்க சார். இது வந்து முக்கோணம், அறுகோணம் அப்படின்னா அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது சார்? சிம்பிள் தான் மேடம். சதுரம் வந்து நீளம். ஓகே சார். சதுரம் வந்து நீளம். திரைச்சந்திரன் நீர். முக்கோணம் வந்து நெருப்பு. அறுகோணம் காற்று. ரவுண்ட் ஆகாயம். அதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க மேடம் இப்போதைக்கு. ஓகே சார். தேங்க்யூ. ஓகே. குருஜி, சொல்லுங்க மேடம். நான் ஒரு விஷயம் ஷேர் பண்றேன் குருஜி. சொல்லுங்க மேடம். லாஸ்ட் வீக் வந்து சாட்டர்டே எங்க என்னோட மகளோட ஆனுவல் டே ஃபங்க்ஷன். சரி மேடம். கரெக்டா வந்து அவங்க ஓப்பன் ஸ்பேஸ்ல வச்சதுனால அவங்க ஒரு அந்த கல்ச்சரல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு 3 to 4 ப்ரோக்ராம்ஸ் கிட்ஸோடதெல்லாம் போயிட்டு இருக்கு. நல்லா வந்து கிளவுடியா துளி விழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நான் வருண பகவான்ட்ட ப்ரே பண்ணிட்டு, சோக்ரே எல்லாம் போட்டு, பஞ்சபூதங்கள ப்ரே பண்ணிட்டு, எல்லாம் அதாவது மழை வந்துரும் அப்படின்னு டிஸ்டர்ப்டா எல்லாமே இருக்காங்க. ஸோ நல்லபடியா ப்ரே பண்ணிட்டு இது பண்ணனால, அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு இது வர மழையே இல்ல. அடுத்த நாள் தான் மழை வந்துச்சுங்க குருஜி. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் நான். ரொம்ப சூப்பர் மேடம். ஹாப்பியா இருந்துச்சு. சூப்பர் மேடம். அப்ப ரெகுலரா நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய நல்ல விஷயம் நடக்குது. சூப்பர் மேடம். எஸ். இது எல்லாம் உங்களோட வழிகாட்டுதல் தான். அப்புறம் உங்க பர்த்டேக்கு என்னோட பிலேட்டட் விஷஸ். ட்ரீட் எப்போங்க குருஜி? வாங்க ட்ரீட் நம்ம வச்சிடலாம். இப்ப கோயில் போறோம்ல வச்சிடலாம் இப்ப. சூப்பர் குருஜி. ஓகே மேடம். நிறைய நிறைய ட்ரீட் கொடுத்துட்டு தான் இருக்காரு ஐயா. இதோட வேற என்ன வேணும்? தேங்க்யூ சார். கத்துக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் ட்ரீட் தான் நம்மளுக்கு. தேங்க்யூ சார். ஓகே, வாங்க இப்ப பிரேயரோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். நேரடி வருவோம். இந்த பஞ்சபூத இன்னர் அலைன்மெண்ட் வந்து இன்னையோட முடியுது. நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டேல இருந்து விஞ்ஞான பைரவ தந்திரம்னு நியூ கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. அதுல எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டேன். கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க, மற்றவங்களும் ஜாயின் பண்ணிடுங்க. அதுல இன்னும் நிறைய விஷயம் நம்ம நிறைய கத்துக்கலாம். ஆல்வேஸ் லேர்னிங் தோணும் நம்மளுக்கு. கத்துக்கிட்டு அது அப்பப்ப பயிற்சி பண்ண நமக்கான வாழ்க்கை அடுத்த நிலைக்கு முன்னேறிட்டே இருக்கிறோம். சரி வாங்க இப்ப நேரம் நிமிர்ந்து உட்காந்துப்போம். முதுகு தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சந்தலைக்கு வெள்ள நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா. தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவகிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களில், எல்லா இடங்களில், அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தியில கைகள் வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகள் வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் அப்படி எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மிகவும் உதவி. உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் கனெக்டிவிட்டி உருவாக்குறதை உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டது மகிழ்ச்சியான ஆனந்த புண்ணிகளை கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க
வாழ்க வளமுடன் சார். வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன்.